ஹலோ கைஸ், வெல்கம் டு எட்டர்னல் இன்ஜினியர் சொல்யூஷன்ஸ். நம்ம இந்த வீடியோவில் பைத்தானில் ஃபார் லூப் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோ ஒயில் லூப்பை பற்றி பார்த்துருந்தோம். அதோட சின்டாக்ஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, அதில் எப்படி ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸ் லைக் இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்னா நான் எதை மீன் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரேக் அண்ட் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட். ஸோ அதெல்லாம் பார்த்தோம். ஸோ அதே மாதிரி நம்ம ஃபார் லூப்போட சின்டாக்ஸ் அதை எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, அதை பேசிக்காக எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் அடு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவில் அதே மாதிரி நம்ம ஒயில் லூப்பு க்ரியேட் பண்ண மாதிரியே ஃபார் லூப்புக்கும் ஒரு பைத்தான் ஸ்கிரிப்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க, for.py அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த ஸ்கிரிப்டில் நம்ம பேசிக்காக எல்லா சின்டாக்ஸையும் நான் உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு பேசிக் சின்டாக்ஸ் நம்ம பார்த்துடணும் ஃபார் லூப்புக்கு. ஸோ ஃபார் லூப்போட பேசிக் சின்டாக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபார், நெக்ஸ்ட்டு வந்து கண்ட்ரோல் வேரியபிள், ஒரு வேரியபிள் பேசிக்காக நீங்கள் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு இன்னுன்னு போட்டுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சீக்வன்ஸ் ஆர் லிஸ்ட் ஆர் ஐட்டம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு இதை கொடுக்கணும். சீக்வன்ஸ் அப்படின்னா இது வந்து எதர் ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், இல்லை லிஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு அரேவாக இருக்கலாம், அந்த மாதிரி எதாவது வேணா இருக்கலாம். ஸோ இது பட் ஒரு சீக்வன்ஸாக தான் இருக்கணும், அது கொடுத்துடணும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா லூப்புக்கு லாஜிக் என்ன, உங்களுக்கு கஸ்டம் லாஜிக் இருக்கும் இல்லையா, ஃபார் லூப்புக்குள்ள எதை ரிப்பீட்டடாக போடணுமோ அதை வந்து நீங்கள் உள்ளே கொடுத்துடலாம். ஓகேவா, பேசிக்காக இதுதான் சின்டாக்ஸு. ஸோ இதை வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். கண்ட்ரோல் வேரியபிள் வந்து நம்ம ஐன்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ஒரு லிஸ்ட்டு போட்டுக்கிறேன். லிஸ்ட்டுக்குள்ளே 1 2 3 ஓகேவா, இந்த மாதிரி ஒரு வேரியபிள் கொடுத்துட்றேன். ஓகேவா, கொடுத்தாச்சு. லாஜிக் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிரிண்ட் ஐயை மட்டும் பிரிண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ இதை வந்து நம்ம ரன் பண்ணி பார்த்துடலாம் டேரெக்டாக. ஸோ ரன் பண்ணதுக்கப்புறம் எனக்கு பார்த்தீங்கன்னா 1 2 3ன்னு வந்திருக்கு. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளுக்கு ரன் ஆயிடுச்சு. இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயோட வேல்யூ வந்து 1லேருந்து 3 வரைக்கும் வரும். ஸோ ஐ ஒரு 1ன்றப்போ ஒரு இந்த லூப் ரன் ஆகும், 2 ரன் ஆகும், 3லேயும் ரன் ஆகும். ஒரு தடவை ரன் ஆகிறப்பையும் நம்ம பிரிண்ட்ன்றதை வச்சு பிரிண்ட் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் வந்து ஃபார் லூப்போட பேசிக் சின்டாக்ஸு. சிம்பிள் சின்டாக்ஸ் தான். ஒயில் லூப் கூட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் ஃபார் லூப் வந்து வெறும் லைக் சிம்பிள் சின்டாக்ஸ், நம்ம நார்மலாக வார்த்தை பேசுகிற மாதிரி தான். ஸோ ஃபார் ஐ இன் இந்த லிஸ்ட்டில் இருக்கிறது. ஸோ ஐ வந்து இந்த லிஸ்ட்டில் இருக்க எல்லா நம்பரையும் எடுத்துக்கணும், அதுக்கு இந்த லாஜிக்காக நீங்கள் ரன் பண்ணணும் அப்படின்றது தான் நம்ம வந்து ப்ரோக்ராமேட்டிக்கலாக சொல்லியிருக்கோம். அவ்வளோதான், சிம்பிளாக ஃபார் லூப் சின்டாக்ஸ் முடிஞ்சுதா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இந்த சின்டாக்ஸே நம்ம ஸ்ட்ரிங்கை யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபார் லூப்பில் நீங்கள் வந்து லிஸ்ட்டை மட்டும்தான் லூப் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸ்ட்ரிங்கு, டப்பிள்ஸ் அந்த மாதிரி நிறையா விஷயம் இருக்குது, அதையும் நம்ம லூப் பண்ணலாம். அதை நான் ஸ்ட்ரிங்கை வந்து லூப் பண்ணி காமிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ ஃபார் எஸ்ன்னு வச்சுக்கலாம், எஸ் இன் அப்படின்னு போட்டுட்டு ஸ்ட்ரிங்குக்கு வந்து நம்ம பேசிக்காக என்ன பண்ணுவோம், சிங்கிள் கோட்ஸ் ஆர் டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ போட்டுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா இஇஎஸ்ன்னு போட்டுக்கலாம். போட்டுட்டு கோலன் வச்சுருங்க. கோலன் வச்சுட்டு பிரிண்ட் எஸ் கொடுத்துட்டா இப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா லிஸ்ட்டாக கொடுத்தா எனக்கு வந்து ஒவ்வொரு நம்பராக எடுக்கும் இல்லையா. ஸோ அதேமாதிரி ஸ்ட்ரிங்காக கொடுத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒவ்வொரு கேரக்டராக எடுக்கும். ஸோ ஃபஸ்ட் எடுக்கும், அடுத்து இன்னொரு செகண்டு, அடுத்து தேர்டு. ஸோ இந்த மாதிரி எடுத்து உங்களுக்கு லிஸ்ட்டாக வரும். பார்த்தீங்களா, இப்போ நான் ரன் பண்ணிட்டேன். கீழே பார்த்தீங்கன்னா இஇஎஸ்ன்னு தனியாக வந்திருக்கு. ஸோ இந்த ஃபார் லூப் வந்து உங்களுக்கு லிஸ்ட்டை மட்டும் லூப் பண்ணாது, நீங்கள் ஸ்ட்ரிங்கும் போட்டு லூப் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது நான் லிஸ்ட்டையும் லூப் பண்ணி காட்டுறேன். இது சிம்பிள் தான். ஸோ லிஸ்ட்டுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா முன்னாடியே ஒரு அரே வச்சுக்கலாம். அரே நேம் என்ன வைக்கலாம்னா ஃப்ரூட்ஸ்னு வச்சுக்கலாம், பிகாஸ் நான் அந்த லிஸ்ட்டுக்குள்ளே ஃப்ரூட்ஸ் நேம் எல்லாம் கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆப்பிள்லாம் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் ஆரஞ்ச், நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், கிவின்னு ஒரு ஃப்ரூட் இருக்கு, அதை வச்சுக்கலாம். ஓகேவா, வச்சாச்சு. ஸோ ஃப்ரூட்ஸுன்ற இதில் இருக்குது. நான் அப்புறம் அதை வந்து லூப் பண்ணுறேன். லூப்பில் வந்து ஃபார் ஃப்ரூட் இன் ஃப்ரூட்ஸ். ஓகேவா, ஃப்ரூட்ஸை வந்து நம்ம லூப் பண்ண போகிறோம். நான் அதை வந்து டேரெக்டாக கொடுக்காம ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி அந்த வேரியபிளில் போட்டேன். ஸோ பிரிண்ட் FRUIT கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு ஒவ்வொரு இதுவும் தனித்தனியாக பிரிண்ட் ஆகிடுச்சா. ஆப்பிள், ஆரஞ்சு, கிவி தனித்தனியாக வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி எனக்கு லிஸ்ட்டையும் வந்து நான் லூப் பண்ண முடியும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு ரேஞ்ச் ஃபங்க்ஷன் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ ஃபார் லூப்பில் தான் இந்த ஃபங்க்ஷனை நம்ம மெயினாக யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்டாக்ஸ் இருக்கும் இல்லையா எல்லாத்துக்குமே. ஸோ அதே மாதிரி சின்டாக்ஸ் பார்த்துலாம். ஸோ ரேஞ்ச் ஆஃப் ஸ்டார்ட், ஸ்டாப்,
ஸ்டெப் இந்த மாதிரி மூணு பேராமீட்டர் வந்து இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் பாஸ் பண்ணணும். ஸோ ரேஞ்ச் பேசிக்கலாக என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த இன்புட் எல்லாம் வாங்கிட்டு நம்மளுக்கு ஒரு அவுட்புட் தரும். ஸோ அந்த அவுட்புட் எப்படி இருக்குன்னா ஒரு லிஸ்ட்டு. ஸோ அந்த லிஸ்ட்டுக்குள்ளே ஒரு நம்பர் நம்ம ஸ்டார்ட்டில் வந்து 0 அப்படின்னு கொடுத்துருக்கோம் அப்படின்னா, 0லேருந்து ஸ்டாப்பில் நம்ம எந்த நம்பர் கொடுக்குறோமோ அந்த நம்பர் வரைக்கும் ஒரு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணி தரும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்படி தரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஞ்ச் ஆஃப் 0,4 அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, எனக்கு அவுட்புட் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0, 1, 2, 3. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இந்த 4 நம்பருமே வரும். ஐ திங்க் 4 வரைக்கும் வரும்னு நினைக்கிறேன். நம்ம அதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு லிஸ்ட்டாக வந்து அது எனக்கு தரும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ரேஞ்சோட இன்புட் அண்ட் அவுட்புட். ஸோ இதை வந்து நம்ம ஃபார் லூப்பில் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஃபார் லூப்பில் வந்து 1லேருந்து 4 வரைக்கும் அப்படியே பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா அதை நான் எப்படி சொல்வேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் ஐ இன் ரேஞ்ச் போட்டுக்கலாம். ரேஞ்ச் 1,4. ஓகேவா? போட்டுட்டு பிரிண்ட் ஐ அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு பார்த்தீங்கன்னா 1, 2, 3 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ அந்த ஸ்டாப் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, ஸ்டாப் பேராமீட்டர். ஸோ இந்த பேராமீட்டர் வந்து எக்ஸ்க்ளூட் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுக்குறது இன்க்ளூட் ஆகிடும், இது வந்து எக்ஸ்க்ளூட் ஆகிடும். ஸோ எக்ஸ்க்ளூடட்னா லெஸ் தென்ன்ற கணக்கு வரும். ஸோ 1, 2, 3 வரைக்கும் தான் வரும், 4 வராது. பட் நம்ம வந்து 4ன்னு கொடுத்துருப்போம், ஆனால் 4 வராது. ஓகேவா? ஸோ கடைசியாக கொடுக்குறது வந்து எக்ஸ்க்ளூட் ஆகிடும். இதுதான் வந்து ஒரு விஷயம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டெப்னு ஒரு இது இருக்கு இல்லையா, இந்த ஸ்டெப் எதுக்கு அப்படின்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து அது இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றது. ஸோ இப்போ வந்து 1லேருந்து +1 பண்ணி 2, +1 பண்ணி 3 வந்துட்டுருக்கு. பட் நம்ம இது வந்து எனக்கு +2 பண்ணணும் அப்படின்னா நான் இங்கே வந்து 2ன்னு கொடுத்துருவேன். 2ன்னு கொடுத்து ரன் பண்ணால் எனக்கு பார்த்தீங்கன்னா 1, 3 தான் வரும். ஸோ ஏன்னா ஃபஸ்ட்டு 1 பிரிண்ட் ஆகிடும், நெக்ஸ்ட் வந்து +2 பண்ணும். +2 பண்ணும்போது 3 பிரிண்ட் ஆகும். 3 பிரிண்ட் ஆகி +2 பண்ணும்போது 3 + 2 5 வரும். பட் நமக்கு வந்து 4 வரைக்கும் தான் பிரிண்ட் பண்ணணும், அதனால் அது வந்து டிஸ்பிளே ஆகாது. இதே வந்து நான் 10 வரைக்கும் அப்படின்னு போட்டிருந்தேன்னா எனக்கு வந்து 1, 3, 5, 7, 9 இந்த மாதிரி வந்திருக்கு இல்லையா. ஸோ இதுதான். ஸோ ரேஞ்சோட ஃபங்க்ஷன் பேசிக்காக என்னென்னா, கொடுக்குற ஸ்டார்ட்லேருந்து ஸ்டாப் முன்னாடி வரைக்கும் வந்து நம்மளுக்கு ஒரு லிஸ்ட்டாக தரும். அந்த லிஸ்ட்டை வந்து நம்ம இங்கே வந்து லூப் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பேசிக் ரேஞ்சோட வந்து உங்களோட யூஸ் கேஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாஸ். ஸோ வந்து ஃபார் லூப்புக்குள்ளே வந்து நீங்கள் வெறும் எம்டியாக விடக்கூடாது, விட்டால் வந்து எரர் வரும். சரியா? இப்படி பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இப்படி விட்டாச்சு. இப்படி வச்சுட்டு நான் ரன் பண்ணுறேன். அப்படி பண்ணேன்னா எனக்கு வந்து எரர் வரும். என்னென்னா எக்ஸ்பெக்டட் இன்டெண்டட் பிளாக் ஆஃப்டர் ஃபார் ஸ்டேட்மெண்ட். ஃபார் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் வந்து எதுவுமே ரன் பண்ணல அப்படின்ற மாதிரி கேட்கும், எதுவுமே கொடுக்கல அப்படின்றது. ஸோ அப்படி இருக்கக்கூடாது. பட் வந்து உங்களுக்கு ஒரு யூஸ் கேஸ் வருது என்னென்னா, இந்த ஃபார் லூப் வந்து சும்மா ஒரு டம்மியான ஃபார் லூப்பாக இருக்கணும், உள்ளே எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே பாஸ்ன்னு போட்டுக்கலாம். பாஸ்ன்னு போட்டு ரன் பண்ணிங்கன்னா ஃபார் லூப் திரும்ப ரன் ஆகிருக்கும், பட் உள்ளே எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகிருக்காது. ஓகேவா? உங்களுக்கு ஸ்கிப் பண்ணணும், பட் வந்து லாஜிக் எதுவும் இல்லை அப்படின்ற டைமில் வந்து நீங்கள் பாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் ஃபார் லூப்போட பேசிக் ஃபங்க்ஷன். ஸோ நம்ம வைல் லூப் வீடியோவில் பார்த்த மாதிரி நிறைய நம்ம ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம் இல்லையா, பிரேக்கு, கண்டினியூ, அதுக்கப்புறம் இன்னொரு இது என்ன பார்த்தோம், நெஸ்டட் வைல் பார்த்தோம், எல் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம். ஸோ இது மாதிரி எல்லாத்தையுமே வந்து ஃபார் லூப்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதை வந்து நீங்கள் அசைன்மெண்ட்டாக எடுத்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த லூப்பிங் ஜம்பிங் ஸ்டேட்மெண்ட்லாம் புரியல அப்படின்னா வைல் லூப் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இதுக்கு முன்னாடியே. ஸோ அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்லாம் எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி இதில் ஃபார் லூப்பில் நீங்கள் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ண பார்க்கலாம். ஓகேவா? அப்படி பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஃபார் லூப்போட ஃபுல் யூஸ் கேஸும் உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபார் லூப்பை பற்றி பார்த்தாச்சு. ஃபார் லூப்பில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணலாம், எந்தெந்த இடத்துலலாம் ஃபார் லூப் யூஸ் பண்ணலாம், லிஸ்ட்டு, டப்பிள்ஸ், அதே மாதிரி ஸ்ட்ரிங்லையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி வைல் லூப்பையும் நீங்கள் ஸ்ட்ரிங்கில் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் நிறையா பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான பைத்தானோட நெக்ஸ்ட்டு ஒரு அட்வான்டேஜ் பார்க்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு நல்லா புரிஞ்சதுனாலும் அப்ரிஷியேட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் பை.